சங்கீதத்துக்கு நாம் திரும்பவும் அங்கிருந்து ஆரம்பிப்போம். Psalm 50 சங்கீதம் 50 verse 21b. 21ஆம் வசனம் பிற்பகுதியை பார்ப்போம். There is in the middle of that verse. இந்த வசனத்தின் நடுவில் இருந்து பார்ப்போம். 21 in the middle. 21ஆம் வசனம் நடுவில் இருந்து. God says, "Thou thoughtest that I was altogether such an one as thyself." உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் என்று தேவன் சொல்லுகிறார். You see, this is God talking about how men sometimes think wrong thoughts about God and think that God is like them. எப்படி மக்கள் சில சமயத்தில் தேவனை குறித்து தவறாக நினைக்கிறார்கள், தேவனும் தங்களை போலதான் இருக்கிறார் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள் என்று இங்கே தேவன் சொல்லுகிறார். Wrong thoughts about God, thoughts that are untrue about God, are equally idolatrous. தேவனை குறித்து தவறான எண்ணங்கள், உண்மை இல்லாத எண்ணங்கள் நினைவில் இருக்கிறதே, அவைகள் கூட இந்த விக்கிரக ஆராதனைக்கு சமமா இருக்கிறது. In that way, if you look at it, many believers are idolatrous in that way because they have wrong thoughts about God. They conceive God in a different way and think about God in a different way. அந்த விதத்துல பார்க்கும்போது अनेक விசுவாசிகள் கூட விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தேவனை எந்த விதத்தில் நினைக்க கூடாத எண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் அவர் நினைத்து எண்ணி பார்க்கிறார்கள். Actually, the fullest idolatry where they create an idol or create a God begins here actually. சொல்ல போனால் முழுமையான விக்கிரக ஆராதனை, அதாவது அவர்களே ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுகிறார்களே, அதுக்கு ஆரம்பமே இதுவாக தான் இருக்கிறது. Where does it begin? அது எங்க ஆரம்பிக்கிறது? It begins with a wrong idea of God. தேவனை குறித்து ஒரு தவறான எண்ணத்திலே ஆரம்பிக்கிறது. Their thoughts are wrong. அவருடைய எண்ணங்கள், நினைவுகள் தவறாக They have wrong conception of God. தேவனை குறித்து தவறாய் மனதிலே எண்ணிக்கொள்கிறார்கள். Then they go about making a God according to their conception. அதன் பிறகு மனதிலே என்ன எண்ணத்தை கொண்டிருக்கிறார்களோ அதற்கேற்றவாறு தெய்வத்தை உண்டு பண்ணுகிறார்கள். See, this is where it starts. இங்கே தான் ஆரம்பிக்கிறது. Starts with the thoughts and then develops into an idea and then ends up as a thing that is made, that is worshipped. அவருடைய மனதிலே ஒரு எண்ணமாக அது தோன்றுகிறது, அதன் பிறகு அதை உருவாக்கி அதையே ஆராதிக்கிறார்கள். Now that is why it is important to teach about God. ஆகவே தான் தேவனை குறித்து போதிப்பது அவ்வளவு முக்கியம். Last week we talked about one aspect of God's attribute. கடந்த வாரம் தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து ஒரு அம்சத்தை பார்த்தோம். That is, God is unchanging God. அதாவது தேவன் மாறாத தேவன் என்று. Now these things, these teachings provide you with the right idea of God. இந்த போதனைகள் தேவனை குறித்த சரியான ஒரு எண்ணத்தை உங்களுக்கு அளிக்கக்கூடியதா It இருக்கிறது. influences our prayer, our worship, our everything. நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை எல்லாவற்றிலும் இது ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. It influences our spiritual life and conduct. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நடக்கை, அதிலும் ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. So God is unchanging. ஆகவே தேவன் மாறாதவர். These things you need to take home and meditate on it. இந்த காரியங்களை நீங்க எப்போதும் மனதில் வைத்துக் கொண்டு அவைகளை தியானிக்க You வேண்டும். must take notes and write it down and go and think about it. அதை நோட்ஸ் எடுத்துக்கொண்டு அதை எழுதி வைத்துக் கொண்டு அதை பற்றி சிந்திக்க So வேண்டும். today we'll talk about how that God is everywhere, that he is omnipresent. இன்றைக்கு தேவன் எப்படி எல்லா இடத்திலும் இருக்கிறார், வியாபித்திருக்கிறார், அதை நாம் பார்க்க So போகிறோம். we're going to approach it this way. ஆகவே இப்படியாக இதை அணுக போகிறோம். First of all, I'm going to give you a couple of key scriptures that tell us that God is everywhere. முதலாவதாக தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான வசனங்களை உங்களுக்கு கொடுக்க And போகிறேன். give you a description of omnipresence and what it means, or give you a definition of what omnipresence is. அதன் பிறகு சர்வ வியாபி என்றால் என்ன, அதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க That போகிறேன். is the first thing. அதுதான் முதலாவது காரியம். Secondly, I'm going to take you and show you the three main erroneous ideas that are there among people about this particular doctrine of God's omnipresence. இரண்டாவதாக தேவன் சர்வ வியாபியா இருக்கிறார் என்ற இந்த குறிப்பிட்ட உபதேசத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற மூன்று முக்கியமான தவறான கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். Then after that I'm going to take you to three objections that are placed before us commonly about this doctrine of omnipresence. அதன் பிறகு சர்வ வியாபியா இருக்கிறார் என்ற இந்த உபதேசத்துக்கு விரோதமா இருக்கிற மூன்று ஆட்சேபனைகளை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். And fourthly, we will talk about how this truth is applied to the believer and the unbeliever. நான்காவதாக இந்த விசுவாசி எப்படி இந்த உபதேசம் எப்படி விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் பொருந்துகிறது அதை பார்க்க போகிறோம். First, scriptures and definitions. முதலாவது வேத வசனங்களும் அதனுடைய விளக்கமும். Secondly, the wrong ideas about this doctrine. இரண்டாவது இந்த உபதேசத்தை குறித்த தவறான எண்ணங்கள். Thirdly, objections. மூன்றாவது ஆட்சேபனைகள். Fourthly, application. நான்காவதாக இவைகள் எவ்வாறு நமக்கு பொருந்துகிறது. Now are you ready? ஆயத்தமா இருக்கீங்களா? Let us go to Jeremiah. எரேமியாவுக்கு நாம் செல்வோம். Jeremiah chapter 23. எரேமியா 23ஆம் அதிகாரம். Jeremiah chapter 23 and verse 24. 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். God says here, can any man hide himself in secret places that I shall not see him? தேவன் இங்கே சொல்லுகிறார், யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ? Do not I fill heaven and earth, saith the Lord. நான் வானத்தையும் பூமியை நிரப்புகிறார் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். See, God's being fills the universe. பாருங்கள், தேவன் பூமி முழுவதையும் அப்படியே நிரப்புகிறார்.
அண்ட சராசரங்களை நிரப்புகிறார். Everywhere and at the same time. பாருங்க, ஒரே நேரத்திலே எல்லா இடத்தையும் நிரப்புகிறார். His being extends beyond all limits, filling all of eternity and infinity. தேவன் அண்ட சராசரங்களையும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்திலே நிரப்புகிறவராக He is இருக்கிறார். everywhere. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். God says, can any man possibly hide from me? தேவன் சொல்லுகிறார், யாராவது என்னிடத்திலிருந்து ஒளிந்து கொள்ள முடியுமா? So that my eyes don't see him? என்னுடைய கண்கள் அவனை காண முடியாதபடிக்கு. Do not I fill the heaven and earth, he says. நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று அவர் Now சொல்லுகிறார். turn with me to 1 Kings. இப்போது 1 ராஜாக்களுக்கு நாம் திருப்போம். 1 Kings chapter 8 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் and verse 27. 27ஆம் வசனம். This is a verse from the dedication of Solomon's temple. சாலமோனுடைய தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது சொல்லப்பட்ட வார்த்தைகளை The great temple has been built. மாபெரும் ஆலயம் அங்கே And now கட்டப்பட்டிருக்கிறது. Solomon stands there and speaks these words. இப்போது சாலமோன் அங்கே நின்று இந்த வார்த்தைகளை Verse பேசுகிறார். 27. 27ஆம் வசனம். After he built the most expensive, most glorious, fantastic edifice as a temple of God, as a dwelling place of God, Solomon says this. தேவனுடைய ஆலயமாக, தேவன் வாசம் பண்ண இடமாக இவ்வளவு மகிமையான பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டின பிறகு சாலமோன் இதை சொல்லுகிறார். He says, will God indeed dwell on earth? தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? Behold, the heaven and heaven of heavens cannot contain thee. How much less this house that I have builded? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். See, that is the right attitude. பாருங்க, இதுதான் சரியான மனப்பான்மை. He has built the most beautiful temple and he says, will God dwell on earth? மிக அழகான ஆலயத்தை கட்டிவிட்டவன் சொல்லுகிறான், தேவன் பூமியிலே வாசம் பண்ணுவாரோ என்று. Heaven of heavens cannot fill him, வானாதி cannot வானங்கள் contain him. அவரை கொள்ளக்கூடாதே. He has the right understanding. சரியான ஒரு அறிவு அவனுக்கு உண்டா இருக்கிறது. All of heaven and earth and everything cannot contain him. வானமும் பூமியும் மற்ற எல்லாம் சேர்ந்தாலும் அவரை கொள்ள முடியாது. How can God dwell in this temple? தேவன் அப்படி இருக்கும்போது இந்த ஆலயத்தில் எப்படி வாசம் பண்ண முடியும்? So God is within all things and without all things, is outside of all things and inside of all things. பாருங்க, தேவன் ஆகவே எல்லாவற்றுக்கும் உள்ளாகவும் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் வெளியாகவும் இருக்கிறார். In his presence he is not limited to time or space. அவருடைய பிரசன்னம் என்று வரும்போது அது காலத்திற்கும் சமயத்திற்கும் உட்பட்டது அல்ல. In Romans 11:33 Paul says, how unsearchable are God's wisdom and riches, and God's wisdom and knowledge. ரோமர் 11:33 பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய ஞானம் அறிவின் ஆழம் எவ்வளவு அதிகமா இருக்கிறது என்று. He says it's unsearchable. அவைகள் ஆராய்ந்து அளவிட முடியாது என்று King சொல்லுகிறார். James version the word unfathomable is used. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அவைகள் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் என்று எழுதுகிறார். Not only his wisdom and knowledge is unfathomable, unsearchable, so is his presence unfathomable and unsearchable. அவருடைய ஞானம் அறிவு மாத்திரம் புரிந்து கொள்ள முடியாததல்ல, அவருடைய பிரசன்னம் கூட அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாதது. So Solomon when he built the temple realized that. ஆகவே சாலமோன் தேவாலயத்தை கட்டின போது அதை உணர்ந்தான். God is not dwelling inside the temple. தேவன் இந்த ஆலயத்துக்குள்ளாக வந்து வாசம் It is பண்ணவில்லை. only a symbol of his presence. அவருடைய பிரசன்னத்துக்கு அது ஒரு சின்னமாக அடையாளமாகத்தான் It is only his earthly seat, that's all. தேவன் இந்த பூமியிலே ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். That is all. But God cannot be contained by heaven of heavens. என்றாலும் தேவனை வானாதி வானங்களும் கொள்ளாது என்று சொல்லுகிறார். Now let's go to the wrong ideas. இப்போது தவறான எண்ணங்களை குறித்து நாம் Because as we look into these things, then it becomes more and more clear. இந்த காரியங்களை நாம் பார்க்க நமக்கு எல்லாம் தெளிவாய் விளங்கும். We have to study it systematically. இதை ஒழுங்கும் கிரமமாக நாம் படிக்க வேண்டும். Now what are the wrong ideas that people have? மக்களுக்கு இருக்கிற தவறான எண்ணங்கள் என்னென்ன? Now a lot of people think that God is confined to some temple or some place of worship. நிறைய பேர் நினைக்கிறார்கள் தேவன் என்று சொன்னால் ஏதோ ஆராதிக்கிற இடத்துல அல்லது ஒரு கோயில்ல மட்டும்தான் இருப்பார் என்று. Even many of the Jews in Solomon's day believed that way. சாலமோன் நாட்களில் வாழ்ந்த பல யூதர்கள் கூட அப்படிதான் நம்பினார்கள். There are some Jews that had the right idea. சில யூதர்களுக்கு சரியான ஒரு எண்ணம் இருந்தது. But some thought that this is where God was. ஆனால் சிலர் எண்ணினார்கள் தேவன் இங்குதான் இருக்கிறார் என்று. The holy of holies where God was. அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தான் தேவன் இருக்கிறார். In the temple the God was there, they thought. தேவாலயத்திலே தேவன் இருந்தார் என்று எண்ணினார்கள். Somehow they got the wrong idea about how God dwells in a place. எப்படியோ தேவன் ஒரு இடத்துல எப்படி வாசம் பண்ணுகிறார் என்று தவறான ஒரு எண்ணம் அவர்களுக்கு உண்டாகி விட்டது. Even today people entertain such ideas. இன்றைக்கும் மக்கள் அப்படிப்பட்ட எண்ணங்களை ஊக்குவிக்கிறார்கள். How many Christians believe that God is in a church? எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தேவன் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறார் என்று நினைக்கிறார்கள்? They think God is there. என்ன நினைக்கிறாங்க? தேவன் இங்க இருக்கிறார். That is why they look at a church and they bow
before a church. ஆகவேதான் ஒரு சபையை பார்த்த உடனே அங்க தலை வணங்குகிறார்கள். And they worship the church. சபையை They ஆராதிக்கிறார்கள். treat the church like, in an unusual way. சபையை வழக்கத்துக்கு மாறான விதத்திலே அவர்கள் பாவித்துக் They கொள்வார்கள். think that this place is the dwelling place of God. இந்த இடம்தான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். They will bow to the church and put a cross looking at the church. சபையை வணங்குவார்கள். சபையை பார்த்த உடனே ஒரு சிலுவையை போட்டுக் So கொள்வார்கள். much respect. அந்த அளவுக்கு மரியாதை இருக்கு. But then they would go out and get drunk or, just do all kinds of things. அதன் பிறகு அப்படியே போய் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு எல்லா விதமான பாவங்களையும் செய்வார்கள். They don't realize that God is there also. தேவன் அங்கேயும் இருக்கிறார் என்ற எண்ணம் அவளுக்கு இருப்பது. They don't realize that God is in them. தேவன் அவருக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர்வதில்லை. They don't realize that God is everywhere. தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அதையும் உணர்வதில்லை. They think that God is confined to a temple. தேவன் ஏதோ ஒரு ஆலயத்துக்குள்ளாக தான் இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். My dear friends, அருமை நண்பர்களே, that is one of the greatest wrong ideas that you will find among Christians. கிறிஸ்தவ மத்தியிலே காணப்படுகிற மிகப்பெரிய தவறான எண்ணம் இதுதான். The temple in the Old Testament and the tabernacle in the Old Testament was only a symbol of God's presence. பழைய ஏற்பாட்டு நாட்களில் இருந்த தேவாலயமும் அந்த ஆசரிப்பு கூடாரமும் தேவனுடைய பிரசன்னத்தின் சின்னமாக அடையாளமாகத்தான் இருந்தது. A building, no matter how big you build it, how glorious you build it, cannot contain God. நீங்கள் எவ்வளவுதான் ஒரு பெரிய மகிமையான கட்டிடத்தை கட்டினாலும் அதற்குள்ளே தேவனை அடக்க முடியாது. God may manifest his presence there. தேவன் அங்கே தம்முடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணலாம். God may keep it as a symbol of his presence. அவருடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக தேவன் அதை வைத்திருக்கலாம். But it cannot literally arrest God into that building. என்னால் அந்த கட்டிடத்துக்குள்ளே தேவனை போட்டு நாம் அடைத்து வைக்க முடியாது. God is not a prisoner of some building. தேவன் ஒரு கட்டிடத்துக்குள்ளே இருக்கிற சிறை கைதி அல்ல. He is everywhere and the heaven of heavens cannot contain him. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். வானாதி வானங்களும் அவரை கொள்ள முடியாது. The second wrong idea, இரண்டாவது தவறான I'm only எண்ணம். covering the common ones. I'm only covering the common. பொதுவான தவறான எண்ணங்களை பற்றி மட்டுமே இப்போது பார்க்கிறோம். People think that God is confined to such places as mountains and some holy places. மக்கள் நினைக்கிறார்கள் தேவன் சில மலைகளிலும் சில பரிசுத்தமான அதாவது புனிதமான ஸ்தலங்களிலே மட்டுமே இருக்கிறார் என்று. They consider certain places as holy places, certain places as a place of special habitation of God. அதாவது சில இடங்களை புனித ஸ்தலமாக தெய்வம் வாசம் பண்ணுகிற இடமாக அவர்கள் In கருதுகிறார்கள். the Bible we read about the Syrians, how the Syrians thought that the God of Israel was the God of the mountains. வேதத்துல வாசிக்கிறோம் சீரியர்கள் இந்த வேதத்தின் தேவன் சீரியாவிலே மலைகளிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். God of Israel is in the mountains, they அதாவது thought. இஸ்ரவேலின் தேவன் மலையிலே வாசம் பண்ணுகிறவர் என்று And they எண்ணிக்கொண்டார்கள். thought about their gods as the God of the valleys. பிறகு தங்களுடைய தெய்வங்களை சமனான பூமியிலே வாசம் பண்ணுகிற தெய்வங்கள் என்று So எண்ணிக்கொண்டார்கள். they looked at the people of Israel, said, look at them, they are going to the mountain because their God is there, they are going there to get near him. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? அவருடைய தெய்வம் அங்கே இருக்கிறார். ஆகவே அவர் கிட்ட போகும்படி மலை மேலே ஏறுகிறார்கள் என்றார்கள். And surely the people of Israel had a lot of things to do with mountains. பாருங்க இஸ்ரவேல் மக்களுக்கும் மலைக்கும் ரொம்ப சம்பந்தமா இருந்தது பாருங்க. They had Mount Sinai, சீனாய் மலை இருந்தது. Mount Gerizim, கெரிசி மலை இருந்தது. and Jerusalem itself was on a mountain. பாருங்க எருசலேமே ஒரு மலை மீது தான் இருந்தது. So their worship and religious activities were all conducted mostly in a mountain. ஆகவே அவருடைய ஆராதனை மத சடங்குகள் ஏறக்குறைய அனைத்துமே மலைகளிலே தான் நடத்தப்பட்டன. So the people that looked at them thought they are going up to the mountain because their God is there in the mountain. He dwells in the mountains. ஆகவே அவர்களை பார்த்த மக்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள்? இவங்க எப்போ பார்த்தாலும் மலைக்கு போகிறார்களே, ஆகவே இவருடைய தெய்வம் மலையிலே தான் வாசம் பண்ணுகிறார் என்று Would எண்ணிக்கொண்டார்கள். you believe if I told you that in America, just in the last few years, I have seen a spiritual, saved, born again, spiritual people think like that. பாருங்க அமெரிக்காவிலே சமீபத்திலே ரட்சிக்கப்பட்ட ஆவியினால் நிரம்பிய மக்களும் இப்படிதான் எண்ணிக்கொண்டிருக்காங்க. சொன்னா நீங்க நம்புவீங்களா என்னன்னு தெரியல. They started having prayer meetings in 100-story buildings, 100 மாடி கட்டிடத்துல போய் ஜெப கூட்டங்கள் நடத்த ஆரம்பித்தார்கள். These are modern people. They don't want to climb up a mountain. They go to a 100-story building and climb on top of the 100-story building. On the 100th floor, they are having prayer meetings. இவங்க இந்த காலத்து மக்கள் அல்லவா? ஆக மலை மேல ஏறாம 100 அடுக்கு மாடியில போய் 100வது மாடியில இருந்து ஜெப கூட்டத்தை நடத்துறாங்க. Some of them have it because they think they are nearer to God. ஒரு சிலர் ஏன் அப்படி நடத்துறாங்கன்னா அங்க போனா ஆண்டவர் கிட்ட போய்டுவோன்ற ஒரு எண்ணம். And others have it because they think they are nearer to the principalities and powers of darkness. ஒரு சிலர் எப்படி நடத்துறாங்க? மேல போனா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இது கிட்ட நாம போய்டுறோம் அப்படி நினைக்கிறாங்க. Some of them even take a plane and go around the city and rebuke the devils and the powers of darkness. ஒரு சில பிளேன்ல ஏறி நான் தங்க நகரத்து மேல சுத்திட்டு அங்க போயிட்டு அந்தகார சக்திகளை கடிந்து கொண்டு ஜெபிக்கிறார்கள். But the saddest thing is some of them think that you get near to God by going up. ஆனா வருத்தமான காரியம் என்ன? மேல போனா தேவனுக்கு அருகிலே போகிறோம் என்று அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். That is wrong, my friend. அது தவறு நண்பர்களே. I tell you, God is everywhere.
தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான்னு சொல்லுகிறார். God is with us as much as he will be with us in eternity. Now he is with us. தேவன் நித்தியத்திலே எப்படி நம்மோடு இருப்பாரோ அதே போல இப்போது நம்மோடு இருக்கிறார். The third wrong idea மூன்றாவது தவறான எண்ணம் is that many Christians particularly think of God as one who's in the heavens, far away from us. பல கிறிஸ்தவர்கள் குறிப்பாக தேவன் நம்மை விட்டு வெகு தூரத்திலே பரலோகத்திலே வானத்திலே இருக்கிறார் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். Wrong. அதுவும் தவறு. God is with us now. தேவன் இப்போது நம்மோடு இருக்கிறார். If you have an idea of God as someone who's far away, தேவன் ஏதோ தூரத்திலே இருக்கிறார் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தா, then you will not find any comfort and strength and consolation in the time of your need. பிறகு உங்கள் தேவை நேரத்திலே உங்களுக்கு பலனோ ஆறுதலோ தேறுதலோ உங்களுக்கு உண்டாகவே முடியாது. They conceive of God as someone who's unconcerned and not attached to this earthly life and stays far away from this earth. நம்மை குறித்து தேவனுக்கு அக்கறை கிடையாது, கரிசனை கிடையாது, நம்மை விட்டு வெகு தூரத்திலே அவர் இருக்கிறார் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். The word in Tamil kadavul, you know, that very word has that idea. பாருங்க, தமிழ் அந்த கடவுள் என்ற வார்த்தை வருது, அதிலே அந்த எண்ணம் இருக்கு பாருங்க. He is transcendent being, that he doesn't care about what's happening here. He is beyond all these things. He is far away. He has no concern about these things. எல்லாவற்றையும் கடந்தவர், அங்கெங்கேயோ இருக்கிறார் அவர். அதான் கடவுள் they say. That he is a transcendent being beyond everything. அவர் எல்லாவற்றையும் கடந்தவர், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். So he is not concerned about our human weaknesses and our human struggles and failures and needs and so on, they say. ஆகவே நம்முடைய தேவைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய மற்ற காரியங்கள் இதற்கு அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, அக்கறையே இல்லை என்று எண்ணிக்கொள்கிறார். They have a wrong idea of God. தேவனை குறித்து தவறான எண்ணம் இருக்கிறது. So these are the wrong ideas. ஆகவே இதுதான் தவறான எண்ணங்கள். Some people think that he is in the temple. சிலர் நினைக்கிறாங்க அவர் ஆலயத்தில் இருக்கிறார். Some think that he is in the mountains and places of holy places. சிலர் நினைக்கிறாங்க அவர் மலைகளிலும் புனித ஸ்தலங்களிலும் இருக்கிறார். And others think that he is in the heavens. சிலர் அவர் வானங்களிலே இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். But the Bible teaches that he is everywhere. ஆனால் வேதம் போதிக்கிறது அவர் எங்கும் இருக்கிறார் என்று. For we must be very clear about this one thing. இந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். Now let us look at the objections. இப்போது ஆட்சேபனைகளை நாம் பார்ப்போம். And only then I can come to the application part of it. அப்போது அது நமக்கு எவ்வாறு பொருந்தும் என்று நான் சொல்ல முடியும். There are three common objections to this doctrine of omnipresence. தேவன் சர்வ வியாபி என்ற உபதேசத்துக்கு மூன்று பொதுவான ஆட்சேபனைகள் இருக்கிறது. First objection is this. முதலாவது ஆட்சேபனை இதுதான். They say if God is everywhere, என்ன சொல்லுகிறார்கள்? தேவன் எங்கும் இருக்கிறார் என்றால் then he defiles himself or becomes impure by coming into contact with all kinds of things, because he is everywhere. Even in the bad places he is there. Therefore he is defiled by those impurities of those places. தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று சொன்னால் பிறகு மோசமான கெட்ட இடங்களிலும் இருக்கிறார். ஆகவே அவர் தன்னைத்தானே கரைப்படுத்திக் கொள்ளுகிறார், தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிறார் என்று அவர் சொல்லுகிறார்கள். He is here. அவர் இங்க இருக்கிறார். He is where they are selling alcohol. If he is everywhere, he is there also. பாருங்க, குடி விக்கிற இடத்துல அங்கே இருக்கிறார் இல்லையா? எல்லா இடத்துல இருக்கிறார் என்றால் he is where all kinds of bad things happen. பிறகு கெட்ட கெட்ட காரியங்கள் நடக்கிற அந்த இடத்திலும் அவர் இருக்கிறார். So what kind of a God is he? If he is everywhere, then he is defiled by these things. He dirties himself with all coming into contact with all these things. ஆக என்ன விதமான தெய்வம் இவர்? எல்லா இடத்திலும் இருக்கிறான்னு சொன்னா இப்படிப்பட்ட இடங்களில் இருந்தே தன்னை தானே அவர் கரைப்படுத்திக் கொள்ளுகிறாரே என்று சொல்லுகிறார்கள். You need to understand this. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You see, our holy God, பாருங்கள், நம்முடைய பரிசுத்தமான தேவன், he has no contact with sin. பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. The Bible says he does not even look upon sin. வேதம் சொல்ல அவர் தீமையை, பாவத்தை நோக்கி பார்க்க மாட்டாதவர் என்று. He is he stays unattached to sin. பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. Sin cannot touch him. பாவம் அவரை தொட முடியாது. Even though he is everywhere and even though that he is everywhere, sin cannot even come near him. அவர் எல்லா இடத்திலும் இருந்தாலும் பாவம் அவர் அருகிலே கூட வர முடியாது. Let me give you an example. ஒரு உதாரணத்தை கொடுக்கிறேன் பாருங்க. See, our God is like the sun's rays that are shining down the earth. பாருங்க, நம்முடைய தேவன் இந்த பூமியின் மீது பிரகாசிக்கிற சூரிய கதிர்களை போல இருக்கிறார். You see, the sun is shining. பாருங்க, சூரியன் பிரகாசிக்கிறது. And it is shining on that heap of manure. அந்த தெருவில் இருக்க அந்த சாணி மேல கூட அது பிரகாசிக்குது. Manure is a dirty thing, filthy thing. பாருங்க, சாணி அசிங்கமான ஒரு கெட்ட காரியம். You look at it and you go far away. அத பார்த்தோனே கொஞ்சம் விலகி போறீங்க. Sun is shining on it. சூரியன் அதன் மீதும் பிரகாசிக்கிறது. Now is this manure, is this pile of manure going to affect the sun? அப்படி இருக்கும்போது இந்த சாணி அந்த சூரியனை எந்த விதத்துல அது பாதிக்குமா? The sun will affect the manure. சூரியன் தான் இந்த சாணியை பாதிக்கும். But the manure will not affect the sun. ஆனா அந்த சாணி சூரியனை பாதிக்காது. Manure will shine upon the sun and make it dry and make it, into nothing. சூரியன் அந்த சாணியின் மீது ஒளி வீசும், அது காய்ந்து போய் ஒண்ணு இல்லாம ஆக்கிடும். If the sun shines for a couple of days, this thing will just become ashes. ரெண்டு நாள் சூரியன் வெளிச்சம் மீது பட்டா போதும், இது அப்படியே சாம்பலாயிடும்.
The sun affects this. சூரியன் தான் இதை பாதிக்கிறது. But this heap of dirty manure does not affect the sun. ஆனா இந்த அசிங்கமான சாணி எந்த விதத்திலும் சூரியனை பாதிப்பதே இல்லை. Our God is like that. நம்முடைய தேவனும் அப்படிதான் இருக்கிறார். He shines everywhere. அவர் எல்லா இடத்திலும் He is பிரகாசிக்கிறார். present everywhere. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். Now you can't say that he becomes unholy because he comes into contact with unholy things. ஏதோ அசுத்தமான காரியங்களோடு அவர் தொடர்பு கொள்ளும்போது அவர் அசுத்தமாகி விடுகிறார் என்று நீங்கள் சொல்ல முடியாது. He is like the sun's ray. அவர் சூரியனுடைய ஒளிக்கதிர்களை போல இருக்கிறார். This heap of manure can never affect the sun. இந்த சாணி எந்த விதத்திலும் சூரியனை பாதிக்க முடியாது. Think about another example. இன்னொரு உதாரணத்தையும் பார்ப்போம். God's son Jesus. தேவகுமாரனாகிய இயேசு. Two examples. One is the sun's ray, another is God's son. பாருங்க ரெண்டு உதாரணம். ஒன்று வந்து சூரிய கதிர், இன்னொன்று வந்து தேவனுடைய குமாரன். Think about God's son. தேவகுமாரனை பற்றி நீ பாருங்க. He is God. அவர் தேவன். And he came down in the form of a man. அவர் ஒரு மனிதனாக பூமிக்கு இறங்கி வந்தார். Now just because he came into the earth, did he defile himself? ஏதோ பூமிக்கு அவர் வந்ததனால தன்னை தானே கரைப்படுத்திக் கொண்டாரா? Just because he took on humanity, human nature and human flesh, did he in any way get defiled by the sin of this world? மனிதனைப் போல மாறி மனிதனுடைய சுபாவத்தின் தன்மையை அவர் எடுத்துக்கொண்டபடியினாலே பாவத்தினாலே எந்த விதத்திலாவது அவர் கரைபட்டு போனாரா? No, கிடையாது. Bible says வேதம் he சொல்லுகிறது was tempted in all ways like that we are tempted, but never, it's always without sin. அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். He's the sinless son of God. அவர் தேவனுடைய பாவமற்ற குமாரன். Psalmist in the Psalm 61 in the last verse says he is the holy one. சங்கீதம் 61 கடைசி வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவர் பரிசுத்தர் என்று. No one can be described, no human being can be described as the holy one. எந்த ஒரு மனுஷனையும் பரிசுத்தர் என்று யாரும் சொல்ல முடியாது. He is the holy one. அவர்தான் பரிசுத்தர். Untouched by sin. பாவத்தினாலே அவர் தொடப்பட முடியாது. He sat and ate with the tax gatherers who took bribes. இந்த லஞ்சத்தை வாங்கின ஆயக்காரரோடு கூட உட்கார்ந்து அவர் சாப்பிட்டார். He allowed evil persons to come to him. பொல்லாத ஆட்கள் தம்முண்டை வரும்படிக்கு அவர் இடம் கொடுத்தார். Some people even objected to some women coming to him and having anything to do with him. சில ஸ்திரீகள் வந்து அவரோடு கூட பேசினார்கள், அதற்கே சிலர் ஆட்சேபனை தெரிவித்தார்கள். They said, oh, if he's a prophet, would he not know what kind of woman this is? என்ன சொன்னார்கள், இவர் தீர்க்கதரிசியா இருந்தா இவ எப்படிப்பட்ட பெண்ணுன்னு இவருக்கு தெரியாதா? You see, they thought he says he is sinless, he is holy, and look at him associating with all these people. அவர்கள் என்ன நினைத்தார்கள், இவர் பரிசுத்தர் பாவம் இல்லாதவர் என்று சொல்லுகிறாரே, இப்படிப்பட்ட ஆட்களோடு அவர் கலக்கிறாரே, இவரை பாருங்கள் என்றார்கள். Their idea was, if he talked to that woman, will her sin get on to him? அவருடைய என்ன இந்த பெண்ணோடு பேசினா அவருடைய பாவம் இவருக்குள்ள வந்துருமோ? No, by talking to her, she became all right, my friend. அவரோடு பேசினதுனாலே அவள் சரியாய் நல்லவளாய் மாறினாள். The sun's ray was shining upon this heap of manure. சூரிய வெளிச்சம் இந்த சாணியின் மீது வந்து உதித்தது. This bad person can be changed and transformed by the power of God. தேவனுடைய வல்லமையினால இந்த மோசமான ஒரு ஆள் மாறிவிட்டார். A sinner cannot change the son of God. பாவி தேவனுடைய குமாரனை மாற்ற A முடியாது. sinner cannot stain the son of God with sin. ஒரு பாவி தன்னுடைய பாவத்தினால தேவ குமாரனை கரைப்படுத்த முடியாது. No, கிடையாது. he is the holy one. அவர் பரிசுத்தர். He is free from all sin. எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையா இருக்கிறார். Therefore he can come into the world, live as a man, be born in a family and walk around and have things to do with people and be yet without sin. ஆகவே தான் இந்த உலகத்தில் வந்து பிறந்து ஒரு குடும்பத்திலே வளர்ந்து எல்லாரோடு கூட கலந்து பேசி எல்லாவற்றையும் செய்த போதிலும் பாவமே இல்லாதவராய் அவர் இருந்தார். Even when we were sinners, நாம் கூட பாவிகளா இருந்தபோது, when we heard the gospel, சுவிசேஷத்தை நாம் கேட்டபோது, did you know the Spirit of God came into our heart to work in our heart and convict us? தேவ ஆவியானவர் நம்மை உணர்த்தும்படிக்கு நம்முடைய இருதயத்துக்கு உள்ளே வந்து நமக்குள்ளே கிரியை செய்தது உங்களுக்கு தெரியுமா? Is that right? தெரியாது. How can he come into this evil heart and bring conviction and work there? Does he not know that there is sin there? Is he not defiled by it? நம்முடைய இருதயத்தில் பாவம் இருக்கு என்று ஆவியானவர் தெரியாதா? பிறகு எப்படி அவர் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே வந்து நம்ம கிரியை செய்து நமக்கு அந்த உணர்தலை கொண்டு வர முடிந்தது? You see, the Bible says he can come and dwell there only after the sin is cleaned out. பாருங்கள், வேதம் சொல்கிறது பாவம் எல்லாம் போக்கப்பட்ட பிறகுதான் அவர் வந்து உள்ளே வாசம் பண்ண முடியும். Only then we can be the habitation of God. அப்போதான் தேவன் வாசம் பண்ணும் இடமாய் நாம் மாற முடியும். When we were sinners, even in that sinful state, the Spirit of God came and worked in us, convicting us. நாம் பாவிகளாய் இருந்தபோது அந்த பாவ நிலைமையிலே ஆவியானவர் வந்தார், நமக்குள்ளே கிரியை செய்தார், நம்மை உணர்த்துவித்தார். That is how you are saved. அப்படிதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். Just because he came and convicted you in your heart and came into that sinful heart and worked in you, bringing conviction, searching your heart, inspecting your heart, convincing you about sin, does it mean that he has become sinful by doing that? ஏதோ நீங்க பாவ நிலைமையில இருந்தபோது ஆவியானவர் உள்ளத்திலே வந்து உங்களுக்குள்ளே ஆராய்ந்து தேடி உங்களுடைய பாவ நிலைமை உணர்த்தி உங்களை மாற்றினதுனாலே அவர் பாவம் நிறைந்தவரை மாறிவிட்டாரா?
No, my friend. கிடையாது நண்பர்களே. He is the Holy One. அவர் பரிசுத்தர். He can come into my heart and cleanse me and bring conviction, inspect me, search my heart and do a mighty work, yet be totally undefiled by sin. அவர் என்னுடைய இதயத்துக்குள்ள வந்து என்னுடைய இதயத்தை ஆராய்ந்து தேடி எனக்குள்ளே உணர்த்துதலை கொண்டு வந்து என்னை மாற்ற முடியும் என்றாலும் என்னுடைய பாவத்தினால எந்த விதத்திலும் அவர் கரைப்படுவதில்லை. I am only affected by him. நான் தான் அதனாலே பாதிக்கப்படுகிறேன். He is not affected by me. என்னாலே அவர் பாதிக்கப்படுவதில்லை. He changes me, I never change him. அவர்தான் என்னை மாற்றுகிறார் தவிர நான் அவரை மாற்றுவதில்லை. See, it's a marvelous thing. பாருங்கள், இதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம். Second objection இரண்டாவது ஆட்சேபனை is this: they say there are some scriptures that contradict. One says that God is near us and the other says that God is far away from us. பாருங்கள், வசனங்களை மேற்கோள் காட்டி என்ன சொல்லுகிறார்கள்? வசனங்கள் ஒன்றுக்கொன்று முரணா இருக்கிறது. சில வசனங்கள் தேவன் நமக்கு அருகே இருக்கிறார் என்று சொல்லுகிறது, சில வசனங்கள் தேவன் நமக்கு தூரே இருக்கிறது என்று தூரே இருக்கிறார் என்று சொல்லுகிறதே என்று சொல்லுகிறார்கள். For example, உதாரணத்துக்கு Isaiah 55:6 says, call unto him when he is near. ஏசாயா 55:6 சொல்லுகிறது, அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று. But Isaiah 29:13 ஆனால் ஏசாயா 29:13 சொல்லுகிறது, and Proverbs 15:29 பிறகு நீதிமொழிகள் 15:29 they both say that God is far away from his people. இவை இரண்டு சொல்லுது தேவன் தன்னுடைய மக்களை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறார். Now how can God be near and yet be far away? தேவன் எப்படி அருகிலேயும் இருக்க முடியும், அதே சமயத்துல தூரத்திலேயும் இருக்க If முடியும்? he is everywhere, அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். how can you talk about him like that? How can you say that he is near if he is everywhere? And how can you say that he is far if he is everywhere? அவர் எல்லா இடத்திலும் இருக்கான்னு சொன்னா பிறகு அருகிலே இருக்கிறார் என்று எப்படி சொல்ல முடியும்? அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்றால் பிறகு தூரத்தில் இருக்கிறார் என்று எப்படி சொல்ல If he முடியும்? is everywhere, then he is everywhere. You can't say he is near or far away. அவர் எல்லா இடத்திலும் இருந்தா எல்லா இடத்திலும் இருக்கிறார் தான் சொல்ல வேணும். கிட்ட இருக்கிறார் தூரம் இருக்கிறார்னு சொல்ல முடியாது. You understand what I am saying? என்ன சொல்ல வரேன்னு So புரியுதா? they say, why does Bible say that he is near in one place, then another place he says he is far away? ஆகவே என்ன கேட்கிறார்கள்? ஏன் வேதம் ஒரு இடத்துல அவர் அருகில் இருக்கிறார் என்றும் இன்னொரு இடத்துல அவர் தூரத்தில் இருக்கிறார் என்று So சொல்லுகிறது. they say this idea of omnipresence is not right. ஆகவே தேவன் சர்வ வியாபி என்று சொல்வது சரியல்ல என்கிறார்கள். No, you have to understand this. கிடையாது, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Why does the Bible say like that? ஏன்? Seemingly contradictory statement. ஏன் வேதாகமம் முரண்பாடாய் பேசுகிறது போல காணப்படுகிறது? You see, God in essence is everywhere. பாருங்கள், தேவன் அவருடைய தன்மையின்படி அவர் யாராக இருக்கிறாரோ அதன்படி எல்லா இடத்திலும் இருக்கிறார். He is everywhere. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். But in a very special way sometimes he is said to be near us. ஆனால் சில சமயத்தில் விசேஷமாக அவர் நமக்கு அருகிலே இருக்கிறார். That is only a human description. பாருங்க, இது மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு வர்ணனை தான். When the people were told, call to him, he is near you, அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் அருகில் இருக்கும்போது என்று மக்களுக்கு சொல்லப்பட்ட போது there's nothing wrong with it. அதுல தவறே இல்லை. That is what you call as anthropomorphic expressions. That is, for human beings to understand, you have to talk like that. அதுதான் anthropomorphic expressions என்று அழைக்கிறார்கள். மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக அப்படி சில காரியங்களை சொல்ல How can வேண்டியிருக்கிறது. you tell a man, call God, he is near? ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, அவர் பக்கத்துல இருக்காருன்னு மனுஷனுக்கு எப்படி சொல்றது? Then only he will understand. அப்படி சொன்னாதான் அவனுக்கு புரியும். Man will understand only if you tell him, call him, he is near you, he is there, he is with you, speak to him, pray to him, then he will understand. அவர் உன்கிட்டே இருக்கார், அருகிலே இருக்கிறார், அவரை நோக்கி கூப்பிடு, அவர்கிட்ட ஜெபம் பண்ணு, இப்படி சொன்னாதான் மனுஷனுக்கு புரியும். That is why the Bible sometimes says like that. ஆகவேதான் சில சமயத்திலே வேதம் அப்படி சொல்லுகிறது. When it says he is far away, அவர் தூரத்தில் இருக்கான்னு வேதம் சொல்லும்போது, when you read those two verses that I gave you, நான் கொடுத்த அந்த ரெண்டு வசனம் நீங்க வாசித்து பாருங்க. it says that he is far away because these people have sinned and rebelled against God. So how to tell them that God is displeased with them, that God hates sin? The way to tell them, these human beings, is that he is far away. இந்த மக்கள் பாவம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டார்கள், தேவனுக்கு அவர் மீது பிரியமில்லை என்பதை எப்படி சொல்வது? ஆகவேதான் சொல்றாங்க, தேவன் உங்களை விட்டு வெகு தூரத்தில் இருக்கார். It is only to help human beings to understand. மனிதர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்வதற்காக தான் அப்படி சொல்லப்பட்டது. We understand the idea of near and far. நமக்கு தான் கிட்ட இருக்கான், அருகில தூரத்தில் இருக்கான்னு சொன்னா புரியுது. Therefore certain times it is said in such a way that human beings can understand. ஆகவேதான் சில சமயங்களிலே மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. It is important that we speak in a way that human beings understand. மனிதர்கள் புரிந்து கொள்கிற விதத்திலே சொல்வது மிகவும் முக்கியமானது. That is why Jesus used so many parables. ஆகவேதான் இயேசு நிறைய உவமைகளை பயன்படுத்தினார். He said the kingdom of God is like a man who went forth to sow. தேவனுடைய ராஜ்யம் விதைக்க புறப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு அப்படினாரு. நீங்க சொல்ல போய் விவசாயியை பற்றி சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு விவசாயிக்கு என்ன இருக்குது?
No, it's the way it is an agricultural world. அது இந்த விவசாய உலகமா இருந்த அந்த In those days, that was the greatest thing that was happening. Everybody was into agriculture. அந்த காலத்துல அதுதான் மிகப்பெரிய தொழில், எல்லாரும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. So he took the biggest example, the greatest example that everybody can relate to, everybody can think with, and he says, the kingdom of God is like a sower going forth to sow. ஆகவே எல்லாரும் கிரகித்துக் கொள்ளுமாறு புரிந்து கொள்ளுமாறு தேவனுடைய ராஜ்யம் இதற்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உதாரணத்தை எடுத்து காண்பித்தார். Just an example. ஒரு உதாரணம் தான். Helping people to understand. மக்கள் புரிந்து கொள்ள உதவுகிறார். So the Bible sometimes says that he is near, sometimes it says he is far away. It is trying to help people to understand. ஆகவே சில சமயத்துல வேதம் அவர் அருகில் இருக்கிறார், தூரத்தில் இருக்கார்னு சொல்லும்போது மக்கள் புரிந்து கொள்வதற்காக அப்படி சொல்லுகிறது. But when it's really describing the very nature and the essence of God and what he is and who he is like. ஆனால் தேவன் யார், என்னவா இருக்கிறார், அவருடைய சுபாவம் தன்மை என்ன என்பதை வேதம் மெய்யாக கூறும்போது You read such verses. அப்படிப்பட்ட வசனங்களை வாசித்து verses which describe who God is and what he is like. தேவன் என்னவா இருக்கிறார், எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று வர்ணிக்கும் வசனங்களை எடுத்து பாருங்க. It will always say that God is everywhere. அது எப்போதும் சொல்லும் தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். It will tell about his omnipresence, that he is everywhere at all times. தேவன் சர்வவியாபி, எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று அந்த வசனங்கள் சொல்லும். Another objection that is commonly said is this. இன்னொரு பொதுவான ஆட்சேபனை இதுதான். Is that if God is omnipresent, they say, then why did the Bible say in Genesis 11 and verses 5 and 7, why does the Bible say that the Lord came down from heaven, that is, to look upon this tower of Babel that the people were building? தேவன் சர்வ வியாபி என்று சொன்னார். பிறகு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே மக்கள் கட்டின அந்த பாபேல் கோபுரத்தை பார்க்கும்படி தேவன் கீழே இறங்கி வந்தார் என்று வசனம் சொல்லுகிறதே, அது என்ன என்று கேட்கிறார்கள். How can he be everywhere and then you can say God came down from heaven? எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அதே நேரத்தில் தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கினார் என்று சொல்லுகிறது, அது எப்படி? This once again is an anthropomorphic expression. மீண்டும் இது மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். It is made in such a way that people can understand. மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. All it means is this, it means that God immediately paid attention to this thing that was happening on this earth. அவருடைய அர்த்தம் இதுதான் பாருங்க, பூமியில நடக்கிற காரியங்களை தேவன் உடனடியாய் கவனிக்கிறார் என்று வருகிறது. And this kind of example is throughout the Bible. பாருங்க, இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகள் வேதம் முழுவதும் இருக்கிறது. In the Old Testament we read பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம் that God dwelt between the wings of the cherubim above the ark of the covenant. தேவன் உடன்படிக்கை பெட்டியின் மீது கேருபீன்களுடைய செட்டைகளின் நடுவிலே வாசம் பண்ணினார் என்று So what does that mean? இதனுடைய அர்த்தம் என்ன? Does that mean you got to go find God over there in between the wings? அந்த ரெண்டு செட்டையின் நடுவுல விலக்கிட்டு ஆண்டவரை தேடி பார்க்கணும்னு அர்த்தமா? That's where he is confined to that place. He is a prisoner of that little space of a few feet. நம்முடைய ஆண்டவர் அங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கார், ஒரு கைதியை போல ஒரு சில அடிகளுக்குள்ளாக தான் அவர் இருக்கிறார் அப்படின அர்த்தமா? Oh, it was just a symbol of God's presence. When the people saw the cherubim or thought about it, they knew that it was a place where God's presence is manifested. கிடையாது, கேருபீன்களை தேவன் கண்டபோது உடனடியாக தேவனுடைய ஜனங்கள் கண்டபோது, கேருபீன்களை ஜனங்கள் கண்டபோது உடனடியாக இந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிற idea of God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த ஒரு எண்ணத்தை அவருக்கு ஊட்டத்தான் அப்படி இருந்தது. Now the Bible says, for example, உதாரணத்துக்கு வேதம் இப்படி சொல்லும்போது that in the millennium, in the 1000-year reign, that Jesus will come and reign from Jerusalem in the throne of David. அதாவது 1000 வருட Jesus will come and reign. 1000 வருட அரசாட்சி காலத்தில் இயேசுவானவர் தாவீதின் சிங்காசனத்தில் எருசலேமில் இருந்து ஆளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. Now does that mean that he can be only found there, that he is not everywhere? அப்படி இருக்கும்போது அவர் எருசலேமில் மட்டும் தான் இருப்பார், மற்ற எந்த இடத்துல இருக்க மாட்டார்னு அர்த்தமா? No, it is only a symbol of his presence. கிடையாது, அவருடைய பிரசன்னத்துக்கு ஒரு அடையாளமாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Particular manifestation, that's all. பாருங்க, குறிப்பிட்ட விதத்திலே அவர் அப்படி வெளிப்படுவார். Like that there are many examples there. இது போல பல உதாரணங்கள் இருக்கிறது. Now finally we come down to the application. கடைசியாக அது நமக்கு எவ்வாறு பொருந்துகிறது என்று நாம் பார்ப்போம். We gave you the verses. வசனங்களை கொடுத்தோம். We gave you the description and the definition. அவருடைய விளக்கத்தை உங்களுக்கு சொன்னோம். Gave you the wrong ideas. தவறான எண்ணங்களை பற்றி சொன்னோம். Gave you the objections. ஆட்சேபனைகளையும் சொன்னோம். All that is to help you just think clearly. இவை எல்லாமே நீங்கள் தெளிவாய் சிந்திக்கும்படியாய் உங்களுக்கு சொல்லப்பட்டது. Now we come to the real meat of this whole thing. இப்போதுதான் இதனுடைய உண்மையான நிஜமான காரியத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். What does this truth mean to us today? இந்த சத்தியம் இன்றைக்கு நமக்கு என்னவா இருக்கிறது? I always say that this is not something that ought to be taught in some seminary or Bible college. நான் எப்போதும் சொல்வேன் இல்லையா, இந்த சத்தியங்கள் ஏதோ ஒரு பைபிள் காலேஜ்ல செமினரியில மாத்திரம் போதிக்கப்படக்கூடிய காரியங்கள் அல்ல. God is a spirit. That truth was not taught in a seminary. தேவன் ஆவியா இருக்கிற சத்தியம் செமினரியில போய் போதிக்கப்படவில்லை. Jesus spoke to a woman at the well in a small village. இயேசு ஒரு சின்ன கிராமத்துல கிணற்றண்டையில இருந்து ஒரு பெண்ணிடம் அதை சொன்னார். An ordinary woman. சாதாரண ஒரு பெண்மணி. To a sinner. ஒரு பாவியிடம். So these truths are for people, for us to know
It helps us to know God. ஆகவே இந்த சத்தியங்கள் நாம் அறிந்து கொள்ளும்படியாக தான். அதை அறிந்து கொள்ளும்போது நாம் தேவனை அறிந்து கொள்கிறோம். That is why I am teaching it in the church. ஆகவே தான் சபையிலே நான் இதை போதிக்கிறேன். Normally this is taught only in the Bible college. வழக்கமாக இதையெல்லாம் பைபிள் காலேஜில மட்டும் தான் போதிப்பாங்க. That is the biggest mistake they have made, I think. மக்கள் செய்த மிகப்பெரிய தவறே அதான் நான் We நினைக்கிறேன். must bring it down to the people so that people may know God. மக்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படி மக்களுக்கும் நாம் அதை சொல்ல வேண்டும். No wonder that people don't understand God because preachers think that is only confined to seminary. பிரசங்கியாளர்கள் கூட இது வெறும் செமினாரில தான் போதிக்கப்படணும்னு நினைக்கிறதுனால மக்களுக்கு இதெல்லாம் போதிக்கவே மாட்றாங்க பாருங்க. So people have no idea of God. ஆக மக்களுக்கு தேவனை குறித்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல. People must know beyond anything that people must know that God is everywhere. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். They must know that there are wrong ideas in the world. உலகத்தில் தவறான எண்ணங்கள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். They must know the objections. ஆட்சேபனைகளை அறிந்து கொள்ள They வேண்டும். must think very clearly. மிக தெளிவாக அவர்கள் சிந்திக்க வேண்டும். That is why I talk to you Sunday mornings. ஆகவேதான் ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் பேசுறேன். See, we think faith has nothing to do with knowledge. நாம நினைக்கிறோம் விசுவாசத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை. அறிவில்லாம இருந்தா ரொம்ப விசுவாசத்தோட இருக்கிறோம். அப்படிதான் நினைக்கிறது விசுவாசிங்க நிறைய பேர். எவ்வளவு அறிவு இல்லையோ அவ்வளவுக்கு பெரிய விசுவாச வாழ்க்கை வாழலாம். சாதாரணமா விசுவாச வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அறிவு இல்லாம இருப்பாங்க. We think that knowledge has nothing to do with faith. நாம நினைக்கிறோம் விசுவாசத்துக்கும் அறிவுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லைன்னு. But that is what I am trying to preach Sunday morning. I am trying to show you that knowledge is the basis of our faith. என்றால் ஞாயிற்றுக்கிழமை காலையில அதை தான் நான் போதிச்சு வரோம் பாருங்க. விசுவாசத்துக்கு அடிப்படையா இருக்கிறதே அறிவு தான். You cannot have saving faith unless you have a particular knowledge about these saving facts. ரட்சிப்பை குறித்த சில உண்மைகளை நீங்கள் அறியாவிட்டால் பிறகு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசமே உங்களுக்கு வர முடியாது. I showed you how the Jewish people and even Paul, the apostle Paul, knew a lot of things. He was a doctor of the law. You can't say he didn't know anything. He knew a lot of things. நான் சொன்னலையே யூத மக்கள் அதிலும் குறிப்பாக பவுல் எடுத்துக்கொண்டா அவர் இந்த நியாயப்பிரமாணத்தில் டாக்டர் பட்டம் வாங்கினாரு. எல்லாவற்றையும் கரைத்து குடித்தவர் அவர். But he did not know about God's way of salvation. என்றாலும் தேவனுடைய ரட்சிப்பின் வழியை குறித்து அவருக்கு தெரியவில்லை. It shows us that we can have a knowledge about a lot of things, but if you don't know about the truth about God's way of salvation, you can't be saved. Knowledge is so essential. You can be going to hell even though you know the whole Bible but don't know the way of salvation. இது நமக்கு என்ன காண்பிக்கிறது? எல்லாவற்றை காட்டிலும் எல்லாம் நமக்கு தெரிந்தாலும் கூட தேவனுடைய ரட்சிப்பின் வழியை குறித்த அந்த அறிவு நமக்கு இல்லாவிட்டா இவ்வளவு தெரிஞ்சு கூட இன்னும் நாம் நரகத்துக்கு போக முடியும். That is why there are so many people that teach the Bible in seminaries that will go to hell because they don't know the way of salvation. They know a lot of things, you know. ஆகவே தான் பாருங்க நிறைய பேர் செமினாரில டீச் பண்றவங்க கூட கடைசில நரகம் தான் போனேன்னு சொன்னா நிறைய விஷயம் தெரியுது. ஆனா இந்த ரட்சிப்பின் பாதை குறித்த விஷயம் தெரியல. I met a preacher one time when I was in Bible college who for 40 years preached on radio in more than 40 stations all across America but was not born again. அமெரிக்கால மாணவனா இருந்த போது ஒரு ஆளை நான் சந்திச்சேன். அவர் 40 வருஷமா வசனத்தை போதிக்கிறார். 40க்கு மேற்பட்ட வானொலி நிலையங்கள் அமெரிக்கா முழுவதும் வருது. ஆனா அவர் ரட்சிக்கப்படவே இல்லை. When he was 70 years old he went to some meeting and he was born again. 70 வயசான போது ஏதோ கூட்டத்துக்கு போனார். அப்பதான் ரட்சிக்கப்பட்டார். மறுபடியும் பிறந்தார். என்னையா பிரசங்கம் பண்ணீங்க 40 வருஷமான்னு கேட்டா என்னத்தையோ பண்ணுங்க எல்லாம் கேட்டாங்க. எல்லாம் கேட்டவங்க கதி என்ன ஒரு பிரசங்கம் பண்ணவர் கதி என்ன யோசித்து பாருங்க. See, you can know so much about a lot of things. பாருங்க நிறைய காரியங்களை பற்றி நிறைய விஷயங்களை அறிஞ்சு வச்சிருக்கீங்க. But if you do not know the way of salvation, my friend, you're missing salvation completely. ஆனா ரட்சிப்பின் வழி உங்களுக்கு தெரியாவிட்டா நண்பர்களே ரட்சிப்பையே நீங்கள் இழக்கிறீர்கள். So knowledge is basic, you see. ஆகவே அறிவு தான் பாருங்க அடிப்படையே. Don't run away from knowledge. அறிவை விட்டு ஓடி போய்டாதீங்க. You need knowledge. அறிவு உங்களுக்கு தேவை. You need the knowledge of God. தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு தேவை. That is why God has given us this. ஆகவே தான் தேவன் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். How many of you know that? இதன் பத்தி தெரியும். Begin to think. சிந்திக்க ஆரம்பிங்க. Think in line with God's word. தேவனுடைய வசனத்துக்கு இசைவாய் சிந்தியுங்கள். Apply your mind. உங்களுடைய மனதை அதிலே செலுத்துங்கள். Don't be like some religious people that don't use their mind at all. அறிவே பயன்படுத்தாத சில மதவாதிகளை போல இருக்காதீங்க. Some people sit around and say, well, God will give me a job. சில பேர் அப்படியே உட்கார்ந்து என்ன சொல்றாங்க? ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை கொடுப்பாருங்க. God will give me that. ஆண்டவர் எனக்கு God will do that. ஆண்டவர் அதை செய்வார். God will do that. ஆண்டவர் செய்வார் அதை. God says, I have given you a brain. தேவன் சொல்றா மூளையை கொடுத்திருக்கேன் உனக்கு. I have given you 2 hands and 2 legs. ரெண்டு கை ரெண்டு காலை கொடுத்திருக்கேன். To go about and do something. போய் ஏதாவது வேலையை செய்ய தான் கொடுத்திருக்கேன். What are you doing about it? அதை கொண்டு நீ என்ன செய்கிறாய்? You see, all these people are sitting here and saying, God will do it. ஆனா இந்த ஆட்கள் வர உட்கார்ந்துட்டு கர்த்தர் செய்வார் அப்படின்றாங்க. You see, that is the foolishness. They think that is faith. இதுதான் முட்டாள்தனம். ஆனா அவங்க இதுதான் விசுவாசம் நினைச்சுக்கிறாங்க. My dear friends, apply your mind. அருமை நண்பர்களே உங்கள் மூளையை பயன்படுத்துங்கள். Think. சிந்தியுங்கள். Think about what God says. தேவன் சொல்லுகிறதை பற்றி சிந்தியுங்கள். Contemplate these things. Meditate on these இந்த things. காரியங்களை சிந்தித்துக் கொண்டு தியானம் பண்ணுங்கள். Let your mind ponder upon these wonderful glorious things of உங்களுடைய God. மனம் தேவனுடைய அற்புதமான மகிமையான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கட்டும். Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? Oh,
I have to say this so much sometimes because Christian people are exactly the opposite சில sometimes. சமயத்துல ரொம்ப வலியுறுத்த வேண்டியிருக்கு பாருங்க, ஏன்னா கிறிஸ்தவங்க நேர் எதிர்மாறா இருக்காங்க. So what does this truth mean to us? ஆகவே இந்த சத்தியம் நமக்கு என்னவா இருக்கிறது? First of all, it brings us a great deal of comfort in all our situations in this world. முதலாவதாக இந்த உலகத்தில் ஏற்படுகிற நம்முடைய எல்லா சூழ்நிலைக்கும் இது மிகுந்த ஆறுதலை கொண்டு வருகிறது. Why? ஏன்? Because it tells us that God is present everywhere. என்றால் இது சொல்லுகிறது தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று. That means he is present in my life. அப்படி என்றால் அவர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறார். Sometimes we think he is far away, he is not here. சில சமயத்துல நாம நினைக்கிறோம் அவர் எங்கேயோ இருக்கார், இங்க இல்ல என்று. Sometimes some Christian people pray, God, where are you? சில சமயத்துல சில கிறிஸ்தவங்க ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நீர் எங்க இருக்கிறீர் என்று. Where are you, God? எங்க இருக்கிறீர் They are ஆண்டவரே? searching for God. அவங்க ஆண்டவரை தேடிட்டு But இருக்காங்க. God is right there. ஆனால் தேவன் அங்கே இருக்கார். He is there with them. அவர் அவர்களோடு இருக்கிறார். He is there in them. அவர்களுக்குள்ளாக இருக்கிறார். See, you have to have the consciousness of Christ in you. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிற அந்த உணர்வு உங்களுக்கு எப்போது இருக்கிறது? How many times Paul in his epistles writes about Christ who is in you? எத்தனை முறை பவுல் தன்னுடைய நிருபங்களிலே உங்களுக்குள் இருக்கிறார் கிறிஸ்து என்று எழுதியிருக்கிறார். He lives with the consciousness of Christ in him. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்ற ஒரு உணர்வோடு பவுல் வாழ்கிறார். Always thinking about Christ in me. எப்பொழுதுமே எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Then you'll never be afraid. அப்படி இருக்கும்போது எதை குறித்து நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். Fears and worries are gone. பயங்களும் கவலைகளும் போய்விடும். Because he says, I'll never leave you, I'll never forsake you. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. In Philippians chapter 4, பாருங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே, where that verse in verse 6 I think, where it says, be not anxious about anything but with prayer and supplication make your request known to God. 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Did you know that? அது தெரியுமா உங்களுக்கு? Why does it say that? ஏன் அப்படி சொல்றாரு? Verse 5 says, the Lord is at hand. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். That is why don't be anxious. ஆகவே தான் கவலைப்படாதீர்கள் That is என்றார். why pray. ஆகவே தான் ஜெபம் பண்ணுங்க என்றார். He is at hand, he is near. அவர் பக்கத்துல இருக்கார், அருகிலே இருக்கார். Ask him. அவரை கேளுங்கள். Consult with him. அவரோட ஆலோசனை பண்ணுங்க. Take his wisdom. அவருடைய ஞானத்தை The எடுத்துக்கொள்ளுங்க. Lord is at hand, don't worry. கர்த்தர் சமீபமா இருக்கார், The கவலைப்படாதீர்கள். Lord is at hand, don't fear. கர்த்தர் அருகிலே இருக்கிறார், The பயப்படாதீர்கள். Lord is at hand. That is why you must pray and leave all your burdens and cares and worries to him. கர்த்தர் சமீபமா இருக்கிறார், ஆகவே தான் ஜெபம் பண்ணி எல்லா கவலைகளையும் பாரங்களையும் அவர் மீது வைத்து விட வேண்டும். Now the Lord is at hand does not mean that he is going to come in second coming. கர்த்தர் சமீபமா இருக்காருன்னு சொன்னா இரண்டாவது வருகையில வரப்போறாருன்னு கிடையாது. There are other verses that tell us that. அது சொல்ற மற்ற வசனங்கள் இருக்கு. That verse is talking about how he is near, he is there. இந்த வசனம் எப்படி அவர் பக்கத்திலே இருக்கிறார் அதை பற்றி சொல்லுகிறது. He is always there. அவர் எப்போது இருக்கிறார். A believer can never be really separated from Christ. ஒரு விசுவாசி கிறிஸ்துவை விட்டு மெய்யான விதத்திலே பிரிக்கப்படவே முடியாது. It is impossible. அது முடியவே You முடியாது. can never be separated from Christ, my friend. கிறிஸ்துவை விட்டு நீங்கள் பிரிக்கப்படவே முடியாது You நண்பர்களே. see, sometimes your sins may sever the fellowship that you have with him. சில சமயத்திலே அவரோடு கூட உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தை உங்கள் பாவங்கள் துண்டிக்கலாம். But you'll never separate it from him. என்றாலும் அவரை விட்டு நீங்கள் பிரிக்கப்படவே முடியாது. He's always with you. அவர் எப்போதும் உங்களோடு That இருக்கிறார். is why in Romans 8 Paul says, ஆகவேதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார், who shall separate us from the love of Christ? கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Shall tribulation, famine, nakedness, peril, sword, and all these things. He mentions a whole bunch of things. Who shall separate me from the love of Christ? உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லிட்டு சொல்லுகிறார், இந்த அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று. Nothing can separate me from Christ. எதுவுமே கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்க முடியாது. No wonder this man went into all these dangerous territories and got beaten and thrown in jail and suffered so much, but yet preached the gospel everywhere because he knew that God was with him wherever he went. எங்கே போனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறான்னு பவுலுக்கு நல்லா தெரியும். ஆகவேதான் ஆபத்தான அபாயம் நிறைந்த பகுதியெல்லாம் போயிட்டு அடிபட்டு உதப்பட்டு சுவிசேஷத்தெல்லாம் சொல்லிட்டு அவர் வந்துட்டார் பாருங்க. You see, because he had a sense of God with him. ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிற அந்த உணர்வு அவருக்கு இருந்தது. Secondly, இரண்டாவது enablement comes through his presence. அவருடைய பிரசன்னத்தின் He மூலமாக enables தான், us. அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு அந்த ஆற்றலை காரியங்களை செய்யக்கூடிய திராணியை கொடுக்கிறது. See, whatever he has called to do, he is there with us to help us to do it. பாருங்கள், தேவன் எதையெல்லாம் செய்ய நம்ம அழைத்திருக்கிறாரோ அதெல்லாம் செய்வதற்கு வேண்டிய திராணியை கொடுக்க நம்மோடு கூட இருக்கிறார். You see it especially in Exodus chapter 4 verse 10 to 12 where God called Moses. குறிப்பாக யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே தேவன் மோசேயை அழைக்கிறார். Moses said, Lord, I am unable to speak. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே என்னால பேச முடியாது. Now how many of you know, you see in the seminaries and Bible colleges, one of the greatest thing that they
that they tell you is that you cannot be a leader without a ability to speak. பாருங்க செமினரியில பைபிள் காதெல்லாம் பெருசா சொல்லி கொடுக்கிற விஷயம் இதுதான். நல்லா பேச்சு திறமை இல்லாமல் ஒரு சபைக்கோ கிறிஸ்தவ ஸ்தாபனத்துக்கோ தலைவரா இருப்பது கஷ்டம்ன்றாங்க. It is true. அது உண்மைதான் பாருங்க. You must have some gift of speech. பாருங்க பேச்சு திறமை கொஞ்சமாவது இருக்கணும் நமக்கு. Then only you can start a ministry. அப்பதான் ஒரு ஊழியத்தையே துவங்க முடியும். But the Bible gives the good news. ஆனா வேதம் ஒரு நற்செய்தியை கொடுக்குது பாருங்க. The Bible says வேதம் சொல்லுகிறது that if God has called you, தேவன் உங்களை அழைத்திருந்தார், if you don't have any gift of speech, உங்களுக்கு பேச்சு திறமையே இல்லனா கூட God is going to give it to you. தேவன் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். Moses said, மோசேஸ் சொன்னான், I can't speak, God. என்னால பேச முடியாது. The man had a real physical problem. He had a stammering lips. பாருங்க அவன் நிஜமான பிரச்சனை அந்த திக்கு வாய் அவனுக்கு. He could not speak properly. சரியா பேச முடியாது அவனால. Lot of problems for him. நிறைய பிரச்சனை அவனுக்கு. You know, he could not be very clearly he could not present his case very clearly. பாருங்க சொல்ல வேண்டியது அவனால ரொம்ப தெளிவா சொல்ல முடியாது. God said, I will be with your mouth. தேவன் சொல்றார், நான் உன் வாயோடு இருப்பேன். I will be with your mouth. நான் உன் வாயோடு இருப்பேன். This is where you feel weakness. இங்க தான பலவீனமா இருக்கு. He said, I'll be with your mouth. நான் உன் வாயோடு இருக்கேன். How about that? என்ன சொல்ற? I'll be with your mouth. நான் உன் வாயோடு இருப்பேன். Now what else do you want? இதுக்கு மேல என்ன வேணும்? God says, you go. தேவன் சொல்றார், நீ போ. You speak. பேசு. I will be with your mouth. நான் உன் வாயோடு இருப்பேன். What a tremendous enablement that God brings by being with us. நம்மோடு கூட இருந்து தேவன் எவ்வளவு திராணியையும் பலனையும் கொடுக்கிறார் பாருங்கள். You know, he did that to Jeremiah and other prophets. இதைதான் எரேமியாவுக்கும் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் அவர் செய்தார். He had to literally touch their lips. எழுத்தின்படி அவருடைய நாவை அவர் தொட வேண்டியதாயிற்று. Literally with fire, to put the fire in their mouths so that they can spit out the message of God in a powerful manner. அவர்கள் அக்கினியை கக்கும்படி வல்லமையான விதத்தில் எழுத்தின்படியே அக்கினியை கொண்டு அவருடைய நாவை தொட்டார். One of the prophets says, there is fire in my bones, I cannot contain it, I must speak it, because God has touched his mouth. There is a message that is burning in his heart, coming out of his mouth, proclaimed in a powerful manner. ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான், தேவனே நாவை தொட்டு விட்டார், என் எலும்புகளில் அக்கினி பற்றி எரிகிறது, என்னால் அடக்க முடியவில்லை, கண்டிப்பாக நான் வெளியே சொல்லிதான் ஆக வேண்டும். That's what a preacher is, my friend. பிரசங்கியார்னா அப்படிப்பட்டவர் தான். A preacher is not one who is trying to bring the message out. A preacher is someone who cannot help but shout it out, give it out and preach it out. பிரசங்கியார் என்றால் கஷ்டப்பட்டு செய்தியை வெளியே கொண்டு வருவர் கிடையாது, இருக்கிறது அப்படியே மடமடவென்று வெளியே கொட்டி தள்ளுகிறவர். Preacher is the one whom God has touched him in his mouth and he is with his mouth enabling him, and therefore he speaks with a divine anointing. பிரசங்கியார் என்பவர் தேவனுடைய வாயை தொட்டவராக இருக்கிறார், அவர் அபிஷேகிக்கப்பட்டவராக இருக்கிறார். வாயினோட கூட இருக்கிறார். தேவனுடைய வாயோடு கூட இருக்கிறார், அவரை அபிஷேகித்து இருக்கிறார். Are you there? இருக்கீங்களா? Have you ever heard of God being with your mouth? தேவன் உங்கள் வாயோடு கூட இருக்கார் என்னைக்கு கேட்டிருக்கீங்களா? Believe that, my friend. அதை விசுவாசியுங்கள். He is with your mouth. அவர் உங்கள் வாயோடு இருக்கிறார். As you tell the gospel. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்போது. You see, it is even told us in Matthew chapter 28 where Jesus said, go into all the world, preach the gospel, make disciples. Lo, I am with you always. மத்தேயு 28ல கூட இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லா இடத்திலும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. With you always. எப்போதும் உங்களோடு இருக்கிறார். That is enablement. அதுதான் நமக்கு அந்த ஆற்றலை being with us. நம்மோடு கூட இருப்பதன் மூலமா. Then also protection from temptation. அது மட்டுமல்ல சோதனையிலிருந்தும் பாதுகாப்பு உண்டாகிறது. 1 Corinthians 10:13 says. 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது. Don't have the time, you can note it down. படிக்க நேரமில்லை, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். That God will make sure, he'll be with us and make sure that we will not be tempted beyond our ability. தேவன் நம்மோடு கூட இருந்து தானிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படாமல் அவர் பார்த்துக் கொள்கிறார் என்று. God is present with you, my friend. தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். No matter what you are going through, what is the struggle, what is the temptation, it does not matter. God is with you to make sure that it does not get out of hand and that you come out victorious. என்னதான் சோதனை இக்கட்டான கஷ்டகாலத்தில் கூட நீங்கள் கடந்து போனாலும் அது உங்கள் திராணிக்கு மிஞ்சி போகாமல் நீங்கள் அதிலிருந்து வெற்றிகரமாய் வெளியே வரும்படி தேவன் பார்த்துக் கொள்கிறார். He is present. அவர் உங்களோடு இருக்கிறார். When you are tempted and you feel weak and you feel like you are going to fail, God is there with you. நீங்கள் சோதிக்கப்பட்டு பலவீனமாய் இருந்து நான் தோற்க போகிறேன் என்று நினைக்கும் போது கூட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். So begin to think that God is with you. ஆகவே தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சிந்திக்க ஆரம்பியுங்கள். Fourthly, for the believer, there is motivation for holiness. நான்காவதாக இது விசுவாசிக்குள்ளே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது. You see, the idea of how God is everywhere motivates us for holiness. தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிற அந்த எண்ணம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்குவிக்கிறது. Let me ask you to turn to 139, Psalm 139. சங்கீதம் 139க்கு நாம் திருப்புவோம்.
Psalm 139. சங்கீதம் 139. You see, how does he motivate us for holiness? பாருங்க எப்படி பரிசுத்தத்தை அவர் நமக்குள்ளாக தூண்டி விடுகிறார். One, by preventing us from sin and impurity. முதலாவது பாவம் செய்யாதபடிக்கு அசுத்தமானதை செய்யாதபடிக்கு நம்மை தடுக்கிறார். And secondly, by providing us the basis, the truth that is the basis for holiness and integrity. இரண்டாவது பரிசுத்தத்துக்கும் உத்தமத்துக்கும் மிக அடிப்படையா இருக்கிற சத்தியத்தை கொடுப்பதன் மூலம் நம்மை காக்கிறார். What is the truth that we need? நமக்கு தேவையான சத்தியம் தான் என்ன? That God is with me. அதாவது தேவன் என்னோடு கூட இருக்கிறார். He is everywhere. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். You see, a believer will live holy when he thinks that God is with him. தேவன் தன்னோடு இருக்கிறார் என்று ஒரு விசுவாசி நினைக்கும் போது தான் அவர் பரிசுத்தமாய் வாழ்வார். He will order his life in such a way that he will act as if God is with him all the time. தேவன் எப்போது என்னோடு கூட இருக்கிறார் என்ற எண்ணம் வந்தால் அதுக்கேற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அவர் ஒழுங்குபடுத்துவார். Psalm 139:3. சங்கீதம் 139. Thou compassest my path and my lying down and are acquainted with all my ways. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். Isaiah 65:12. ஏசாயா 65:12. God says, you did evil before my eyes. தேவன் சொல்கிறார், என்னுடைய கண்களுக்கு முன்பதாக நீங்கள் பொல்லாப்பானதை செய்தீர்கள். See, nothing we do escapes from the sight of God. பாருங்க, நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் ஆண்டவருடைய கண்களுக்கு தப்ப முடியாது. We must realize that. அதை நாம் உணர வேண்டும். God is everywhere. தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். He sees everything. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். That is why David in Psalm 51, when he sinned, he said in verse 4, ஆகவேதான் சங்கீதம் 51:4 சங்கீதக்காரன் பாவம் செய்தபோது சொன்னான், he says, I have done evil in thy sight, he said. அவன் சொல்கிறான், உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நான் பொல்லாப்பானதை செய்தேன். Finally this realization comes. கடைசியாக இந்த உணர்வு அவனுக்கு உண்டாகிறது. When he did it, he thought nobody saw it. அது செய்தபோது யாருமே பார்க்கவில்லை என்று எண்ணினான். When he did it, he thought nobody knew it. செய்தபோது யாருக்கும் தெரியாது என்று நினைத்தான். But then when true repentance came, he realized that in his sight, in God's sight, God has seen it and he had done it in his sight. ஆனா உண்மையாய் அவன் மனம் திரும்பின போது இதை அவன் சொல்லுகிறான், தேவன் அதை பார்த்து விட்டார், அவருடைய கண்களுக்கு முன்பதாக நான் அதை செய்தேன் என்று. Verse 7. 7ஆம் வசனம் பாருங்கள். Whither shall I go from thy spirit, or whither shall I flee from thy presence? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? If I ascend up into heaven, thou art there. If I make my bed in hell, behold, thou art there. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் நீர் அங்கேயும் இருக்கிறீர். See, God is in hell. பாருங்க, தேவன் நரகத்தில் He இருக்கிறார். can go all the way to hell and still not defile himself with the sin of hell. பாருங்க, நரகத்துக்கே ஒரு போய் நரகத்துடைய பாவத்தினால கரைபடாம வரவும் முடியும் அவரால. The Bible says that Jesus said, don't be afraid of the ones that destroy the body, but be afraid of the ones that destroys your body and soul in hell. இயேசு சொல்லுகிறார், உங்கள் சரீரத்தை அழிக்க வல்லவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், மாறாக உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள் என்று. He is the one that is acting there in hell also. அவர்தான் நரகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். How can he be going around in hell and still be pure? எப்படி நரகத்திலேயும் போய் வேலை செஞ்சிட்டு இன்னும் சுத்தமா இருக்க முடியுது? That's God. அவர்தான் தேவன். So he says, I can't even go to hell and get away from God. அவர்தான் சொன்னான், பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் அவருக்கு தப்ப முடியலன்னு. You see, when people go to hell, மக்கள் நரகத்துக்கு போகும்போது they are not outside of God's presence in that way. பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தேவனுடைய பிரசன்னத்தையே அவங்க பார்க்க முடியாது என்ற அர்த்தத்துல இல்ல அது. You see, believers behold God. பாருங்க, விசுவாசிகள் தேவனை தரிசித்து They live in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே வாழ்கிறார்கள். Enjoy the presence of தேவனுடைய God. சமூகத்தை அனுபவிக்கிறார்கள். In hell, நரகத்திலே the presence of God is a dread, is a matter of pain. It is a matter of great agony for those who have sinned and have gone to hell. பாவம் செய்து நரகத்துக்கு போன மக்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் அங்கே பயங்கரமானதாக பயத்தை வருவிக்க கூடியதாக இருக்கிறது. It is a different thing. It is the opposite thing. அங்கே அவர்களுக்கு எதிர்மாறாக இருக்கிறது. If I ascend up into heaven, thou art there. If I make my bed in hell, behold, thou art there. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். Take my wings in the morning and dwell in the uttermost parts of the sea. Even there shall my hands lead me, and thy right hand shall hold me. நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் அது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். Proverbs chapter 3 verse 6. நீதிமொழிகள் 3:6. In all thy ways acknowledge him, and he shall direct thy paths. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? It means order your life as if
it is lived in the very presence of God. தேவனுடைய சமூகத்திலே வாழ்கிறது போல உன்னுடைய வழிகளை நீ வைத்துக் கொள்ளு. Paul says we live and move and have our being in him. பவுல் சொல்லுகிறார் நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று. Then if you are living in him, how can you sin? அவருக்குள்ளே நீங்கள் இருந்தால் பிறகு எப்படி நீங்கள் பாவம் செய்ய முடியும்? If you live with the consciousness that he is there in you and with you all the time, you cannot sin. எப்போதும் அவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு இருக்கிற அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்றால் பிறகு நீங்கள் பாவம் செய்ய முடியாது. The moment you forget it, அதை நீங்கள் மறக்கிற அந்த நொடியிலேயே sin is possible. பாவம் செய்ய The முடியும். more you are conscious of it, the more you are conscious of it. அதை குறித்து உணர்வு அதிகமாக இருக்கும்போது there is a motivation for holiness. தேவன் இருக்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள அதிகமா இருக்கும்போது பிறகு பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்ற ஒரு ஊக்குதலும் அதிகமா இருக்கும். Because you think God is there. ஏனென்றால் தேவன் அங்க இருக்கிறார் என்று You நீங்கள் don't want to do anything that displeases God. தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் நீங்கள் செய்ய விரும்ப மாட்டீர்கள். That is so important. Motivation for holiness. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற அந்த ஊக்குதல் அது ரொம்ப முக்கியம். Finally, to the unbeliever. கடைசியா இது அவிசுவாசிக்கு எப்படி இருக்கிறது? You see, we have read already that the unbeliever has no hiding place from God. ஏற்கனவே வாசித்தோம், அவிசுவாசிகளுக்கு தேவனிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள இடமே கிடையாது. Where can anyone go and hide? தேவனை விட்டு எங்க போய் ஒளிந்து கொள்ள முடியும்? Nobody can hide from God. யாருமே தேவனை விட்டு ஒளிந்து கொள்ள Psalm முடியாது. 139:3 told us that. சங்கீதம் 139:3 அதை தான் நமக்கு சொல்லியது. Psalm 21:8 சங்கீதம் 21:8 பாருங்க. says, thy hand shall find out all thine enemies, thy right hand shall find out those that hate thee. உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவளை கண்டுபிடிக்கும். There are many other verses. இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது. Let me give it to you and mark it down. வசனங்களை சொல்லட்டும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Psalm 21:8. சங்கீதம் 21:8. Psalm 139:3. சங்கீதம் 139:3. Amos 9:2-4. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். Isaiah 65:12. ஏசாயா 65:12. Psalm 51:4. சங்கீதம் 51:4. Proverbs 15:3. நீதிமொழிகள் 15:3. Job 34:21-22. யோபு 34 21 22. Proverbs 15:11. நீதிமொழிகள் 15:11. And Hebrews 4:13. பிறகு எபிரேயர் 4:13. All of these verses scriptures tell us that there is no hiding place for the sinner. வசனங்கள் அனைத்தும் அவரை விட்டு நாம் ஒளித்துக் கொள்ள முடியவே முடியாது என்று சொல்லுகிறது. The sinner is the biggest fool because he thinks he can get away from God. பாவி தான் மிகப்பெரிய முட்டாளா இருக்கான், ஏன்னா அவன் நினைக்கிறான் தேவனை விட்டு என்னால் தப்பித்துக் கொள்ள முடியும். He thinks that God doesn't see anything. ஆண்டவர் எதையுமே பார்ப்பதில்லை என்று நினைக்கிறான். God doesn't know anything that he does. ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாது நான் செய்யற காரியம் He fools himself and continues to deceive himself. தன்னைத்தானே முட்டாளாக்கி கொள்ளுகிறான், தொடர்ந்து தன்னை வஞ்சித்துக் The கொள்ளுகிறான். Bible says, be not deceived, God is not mocked, for whatsoever a man shall sow that he will also reap. வேதம் சொல்லுகிறது, வஞ்சிக்கப்படாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். Everyone will reap ஒவ்வொருவரும் அறுப்பார்கள் what they sow. எதை விதைக்கிறாளோ No one can escape from God's eyes. யாருமே தேவனுடைய கண்களுக்கு தப்ப முடியாது. It is a dreadful thing to think. அதை நினைச்சு பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கு. If a sinner ever understands this, ஒரு பாவி மாத்திரம் இதை புரிந்து கொண்டால், he instead of running from God trying to hide, he will run to God for forgiveness. மறைத்துக் கொள்வதற்காக தேவனை விட்டு ஓடுகிறானே, அதற்கு பதிலாக மன்னிப்புக்காக தேவனிடம் ஓடி வருவான். Running from God is not the answer, my friend. தேவனை விட்டு விலகி ஓடுவது பதில் அல்ல நண்பர்களே. Trying to hide is not the answer. ஒளித்துக் கொள்ள முயற்சிப்பதும் பதில் அல்ல. Trying to cover up your sin is not the answer. உங்கள் பாவங்களை மூட முயற்சிப்பதும் பதில் அல்ல. No, கிடையாது. run to God. தேவனிடம் ஓடி வாருங்கள். He is a God who sees everyone. அவர் எல்லாரையும் பார்க்கிறதே, knows everything. எல்லாம் அவருக்கு தெரியும். He is everywhere. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். Therefore don't run away from him. It is impossible to run away from him. ஆகவே அவரை விட்டு ஓடாதீர்கள், ஏனென்றால் அவரை விட்டு ஓடுவது முடியாத காரியம். The greatest thing that you can do in your life is to run to him. வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியமே அவரிடம் ஓடி வருவதுதான். And confess your sin. உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். And believe in him. அவரை விசுவாசியுங்கள். And plead for his mercy. அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுங்கள். Be saved. ரட்சிக்கப்படுங்கள். Delivered by his power. அவருடைய வல்லமையால் விடுவிக்கப்படுங்கள். Be changed. மாற்றப்படுங்கள். And then he becomes your refuge. அதன் பிறகு அவர் உங்கள் அடைக்கலமாக மாறுகிறார். He becomes your protection against temptation. எல்லா சோதனைகளுக்கு எதிராக பாதுகாப்பாய் He மாறுகிறார். becomes your comfort. அவர் உங்கள் ஆறுதலாய் He மாறுகிறார். becomes your strength and power. அவர் உங்களுடைய பலனாக வல்லமையாக He மாறுகிறார். becomes your life. உங்களுடைய ஜீவனாக மாறுகிறார். He becomes your everything. அவரே உங்களுக்கு எல்லாமாக When மாறுகிறார். you run to him, my friend, அவரிடம் நீங்கள் ஓடி வந்தால் don't ever run away from him. ஒரு நாள் அவரை விட்டு விலகி ஓட There வேண்டாம். is no place to run. ஓட இடமே கிடையாது. The sinner thinks he can. பாவி நினைக்கிறான் ஓடிடலான்னு. Very often people say, I am running from God. அடிக்கடி மக்கள் சொல்றாங்க இல்லையா, நான் தேவனை விட்டு தூரம் ஓடுறேன்னு. No, you are not running from God. கிடையாது, நீங்க அவரை விட்டு தூரம் ஓடல, You are right there. அங்கேயே தான் இருக்கீங்க.
One of my uncles was in Second World War. என்னுடைய அங்கிள் ஒருத்தர் இரண்டாவது உலக யுத்தத்துல இருந்தார். One night he decided to run away, you know. ஒரு ராத்திரி ஓடி போயிடலாம்னு யோசிச்சார் பாருங்க. So him and a few friends took a jeep and went around, you know. ஆகவே அவரும் ஒரு சில நண்பர்களும் சேர்ந்து ஒரு ஜீப் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. And all night they went around. ராத்திரி எல்லாம் சுத்தி வந்தாங்க. Morning they found themselves exactly where they started. காலையில பார்த்தா எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே இருக்கிறத பார்த்தா. That is the condition of the sinner, my friend. பாவியுடைய நிலைமை அப்படிப்பட்டது. You run and run and run, then you find yourself right before the eyes of God, totally exposed, and God knows you. God knows everything. ஓடி கடைசில பார்த்தாலும் தேவனுடைய சமூகத்திலே தான் இருக்கீங்க. நிர்வாணிகளா இருக்கிறீர்கள். உங்களை குறித்து எல்லாம் அவருக்கு தெரியும். That is why we come to God. ஆகவே தான் அவரிடம் நாம் வருகிறோம். We take refuge in him. அவரில் அடைக்கலம் கொள்ளுங்கள். Receive his forgiveness. அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். Live for him. அவருக்காக வாழுங்கள். Shall we all stand together? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். Well, next week we are going to talk about God's power. அடுத்த வாரம் தேவனுடைய வல்லமையை குறித்து நாம் பேச போகிறோம். How that he has all power. எப்படி அவர் சகல வல்லமையும் சர்வ வல்லவரா இருக்கிறான்னு பார்க்கிறோம். All power. சர்வ வல்லவர். And we are going to talk about how that affects our lives. அது நம்முடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது அதை நாம் பார்க்க போகிறோம். The most fascinating thing is a study of God's power. தேவனுடைய வல்லமை பற்றி படிப்பது மிகவும் பரவசமான ஒரு காரியம். So let's be there next week to continue to hear. ஆகவே தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் வந்து கேட்போம். Now let's give thanks to God. இப்போது கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். Let's give thanks and give glory to God for the truth. சத்தியத்துக்காக தேவனுக்கு மகிமையும். As believers, let us thank him for he is always with us. விசுவாசிகளாகிய நம்மோடு கூட அவர் எப்போது இருக்கிறபடியாலே அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். He is everywhere. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். But for the believers in a very special way he is in us. என்னாலும் விசுவாசிகளாகிய நமக்குள்ளாக அவர் இருக்கிறார் விசேஷமான விதத்திலே. You know, he is in the believer in a special way. பாருங்க விசுவாசிகளுக்குள்ளாக விசேஷமான விதத்திலே இருக்கிறார். He is everywhere. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். Oh, he is with you, my friend. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். Be comforted. ஆறுதல் அடையுங்கள். அதனால் strengthened. பலனடையுங்கள். Receive that power. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். He is with you. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். Oh, to help you in the time of your need. உங்களுடைய தேவையின் நேரங்களிலே உங்களுக்கு உதவும். Minister to you. உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. Hallelujah. Loving heavenly Father, அன்புள்ள பரலோக பிதாவே, in the name of Jesus we come. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். Thank you, Lord, for speaking to our hearts. பிதாவே, எங்கள் உள்ளத்தோடு பேசினபடியால் Thank you for this great truth. மாபெரும் சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். So many do not know this great fact about God. அநேகர் தேவனை குறித்த இந்த மாபெரும் உண்மையை அறியாதிருக்கிறார்கள். Thank you for revealing it to us tonight. இன்றைக்கு இரவு அதை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் May our eyes of understanding be open. எங்களுடைய மன கண்கள் திறக்கப்படுவதாக. May our hearts begin to grasp these truths. இந்த சத்தியங்களை எங்கள் உள்ளம் கிரகித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. Oh, may it begin to grasp that we live in the very presence of God. நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே வாழ்கிறோம் என்பதை கிரகித்துக் கொள்ளட்டும். We live in it. There is no way to live otherwise. We live in his presence. அவருடைய பிரசன்னத்திலே தான் நாங்கள் வாழ்கிறோம். வேறு விதமாய் வாழ எங்களால் முடியாது. We can never run away from him. உம்மை விட்டு நாங்கள் ஓடி போக முடியாது. You are our refuge and strength. நீர் எங்கள் அடைக்கலமும் பலனுமாய் You are இருக்கிறீர். everything. எல்லாமா இருக்கிறீர். Bless the people tonight, oh God. இன்றைக்கு இரவு தேவனே மக்களை Let them ஆசீர்வதியும். go home with this word இந்த வார்த்தையோடு வீட்டுக்கு and செல்லட்டும். find great comfort in it. இதிலே மிகுந்த ஆறுதலை கண்டடையட்டும். May they be blessed. ஆசீர்வதிக்கப்படட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's sing this song and then we'll be dismissed.